வணக்கங்க. இன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சிறிதளவு இஞ்சி, 5, 6 பூண்டு பல், கல்பாசி சிறிதளவு, கிராம்பு 3, பட்டை சிறிதளவு, 2 ஏலக்காய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், ஒரு தக்காளி, எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சு. இப்போ ஒரு வாணலி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு. பெரிய வெங்காயம், கருவேப்பிலை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நான் சின்ன சைஸில் தாங்க எடுத்திருக்கேன். வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே சேர்த்துக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கிடையில் நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு சின்ன தக்காளி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம மசாலாவிலையும் தக்காளி சேர்த்துருக்கோம். நல்லா எல்லாம் எண்ணெயோடு சேர்ந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கணும். இப்போ மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், கரம் மசாலா தூள் சிறிதளவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை. மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே போதுமானது. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியில் வரும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிட்டு மூடி போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழித்து திறந்திங்கன்னா பார்த்திங்கன்னா எல்லாம் தண்ணி விட்டு மஷ்ரூம்லாம் வற்றி வந்திருக்கு. திரும்ப கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் குழம்பு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அதில் கொத்தமல்லி தழை தூவி நல்லா ஒரு கிண்டிட்டு இறக்கிடலாம். இது சாதம், சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்குங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்குமே. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.